அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அதோட OnePlus ஸ்கேம் பற்றியும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய லான்ச் பார்ட்டியில் 6 lakhsக்கான ப்ரைஸ் மணி, அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கூடவே ரியல்மி அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக்கல் நம்பர் 573ல இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் சர்ச் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இதில் வந்து சில கஸ்டமைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதாவது டிசைன்ஸை வந்து மாற்றுறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து டார்க் மோட் வந்து இருக்குது, பட் இது வந்து டாகல் மெனுலே எனேபிள் டிசேபிள் பண்ணுற மாதிரி வந்து டெஸ்க்டாப் அண்ட் மொபைலுக்கு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டையும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஃபீச்சரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில யூசர்ஸ்க்கு வந்துருச்சு, மற்ற எல்லாருக்கும் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் டூல்ஸ் மெனு ஆப்ஷனில் என்னென்ன இருந்ததோ, அதாவது உங்களுடைய ஹிஸ்ட்ரி, சர்ச் செட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப் சர்ச்லேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொண்டு வராங்க. ஸோ மெனு ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். அதோட கூகுள் மேப்ஸில் இருக்கக்கூடிய டைம்லைன் ஃபீச்சர்லையும் ஒரு புது மெனு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெனு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் மாதிரி நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ஆல்ரெடி டைம்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடங்கள் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நமக்கு காட்டும். பட் இதை வந்து உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து நடந்து போயிருக்கீங்களா, இல்லைனா வந்து நீங்கள் பிளெயினில் போயிருக்கீங்களா, எந்தெந்த இடம் போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி விசிட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதத்தில் எது பிஸியஸ்ட் டே, எந்த டே நீங்கள் லேசியாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சால்டேட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தர்ற மாதிரி இந்த இன்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கூகுள் மேப்பில் வந்து சில யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆயிருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்கும் வரும். கிராஃப்டன் இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் லான்ச் பண்ணதுனால இதுக்கான ஒரு லான்ச் பார்ட்டி ஆல்ரெடி கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது ஜூலை 8, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் இந்த லான்ச் பார்ட்டி. அகைன் இந்த பார்ட்டியில் வந்து பாப்புலர் டீம்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து 6 lakhsக்காக ப்ரைஸ் மணிக்காக வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அகைன் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 டீம் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து நிறைய எல்லாமே வந்து பாப்புலர் யூடியூபர்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 6 lakhs ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் 2 நாள் நடக்கும். அகைன் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் வந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். Vivo இந்தியாவில் V21 Pro, அதுக்கப்புறம் VY72 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸ் ரிவீல் இருக்குது. அகைன் Vivo V21 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிப்ஸ்ன்னு தெரில, பட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகுது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 32,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே விவோவுடைய Y72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. அதே ஸ்பெக்ஸ் தான், மீடியாடெக் டைமென்சிட்டி 700 AMOLED பேனல், யூஸ்வலாக இருக்கக்கூடிய அவுட்லுக் Y சீரிஸ் அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 22,000க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய இன் சீரீஸில் வந்து ஜூலை 15 அன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது இன் 2C இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு என்ட்ரி லெவலாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போ ரிவீலாக இருக்க ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது இது IPS LCD பேனல் HD+ ரெசல்யூஷனோட இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 15 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. Huawei Band 6 உடைய லான்ச் டீசர் அமேசானில் ரிவீலாக இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,490 இந்த ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. டீசரில் பார்த்தீங்கன்னா 4 மாடல் காட்டியிருக்காங்க. 4 கலர் வேரியன்ஸில், ஒன்று கிராஃபைட் பிளாக், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், ஃபாரஸ்ட் க்ரீன், அதோட வந்து பிங்க் அண்ட் சன்ரைஸ், 4 கலர்ஸில் இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம். அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல், ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் உங்களுக்கு UV ட்ரீட்டட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராப்ஸோட கொடுக்குறாங்க. அதோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்லீப், ஹார்ட் ரேட் சென்சார், ஆக்சிஜன் மானிட்டர் சென்சார், கூடவே வந்து 96 ஒர்க் அவுட் மோட்ஸோட இது இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகலாம். இதுக்கான நோட்டிஃபை மே பேஜ் இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. மோட்டோரோலாவோட H20 சீரிஸ் இந்த மாதம் கடைசிக்குள்ளே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒன்று ப்ரோ வேரியன்ட், ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், லைட்டர் வேரியன்ட். அகைன் இந்த ஸ்மார்ட்
ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 7 கலர் வேரியன்ட்ஸோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 7 கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையும் 3 கலர்ஸ் இவங்க கொடுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கலர் வேரியன்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸும் நீங்கள் ஆப் பண்ணுற மாதிரி இந்த காம்பினேஷன், அதாவது ரீசெண்டாக OnePlus Nord CE கொடுத்த மாதிரி மோட்டரோலாவுடைய H20 சீரீஸும் இந்த காம்பினேஷன்ஸில் தான் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Xiaomi, Redmi, Poco பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அக்ரெசிவாக இவங்க ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் பண்ணியிருந்தாலுமே இவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பெரிய இஷ்யூ வந்து இவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் தான், MIUI தான். நிறைய பக்ஸ் எப்போவுமே வந்து யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேங் ஆகுது, பக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோடில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கொலாபரேஷனில் நிறைய இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஒருவேளை தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து டார்க் மோட் சப்போர்ட் இல்லைன்னா கூட இது வந்து எல்லாத்தையுமே டார்க் மோடாக மாற்றி வேர்ட்ஸ் கிளியராக தெரியாமல் வந்து அகைன் யூசர் வெளியே போய் வந்து டார்க் மோடை டிசேபிள் பண்ணும். ஸோ ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கும் வந்து எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து Xiaomi யூஸராக இருந்தால் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து MIUI உடைய ஜென்ரல் மேனேஜர் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கூடிய விரைவில் ஒரு அப்டேட்டில் சரி பண்ணுவோம். ஃபைனலாக Poco X3 Pro யூசர்ஸ்க்கும் வந்து இந்தியாவில் MIUI 12.5 உடைய ஸ்டேபிள் அப்டேட் வந்து இப்போ ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை Poco X3 Pro யூஸராக இருந்தால் உங்களுடைய செட்டிங்ஸில் வந்து இந்த அப்டேட் அவைலபிளாக இருக்கும். அகைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Redmi Note 10 Proலாம் என்ன பார்த்தோம், டூட்லிங் பார்த்தோம், ஸ்கெட்சிங், இந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கு Poco உடைய X3 Proவில் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்கு. Realme உடைய CEO அவங்களுடைய அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 10Kல வந்து Realme 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா வந்து ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் 15,000 மேலே இருக்கும், எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் வரும், 4G வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15,000 மேலே இவங்க லான்ச் பண்ணுறது. தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நார்சோ சீரீஸ் கீழே வந்து நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷம் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே Realme GT தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை எண்ட் இல்லைனா ஆகஸ்ட்குள்ளே Realme GTயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் 999 Pro Snapdragon 888 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோரிங்கில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் சிப் செட் அதனால டாப் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்மலாம் நினச்சோம். பட் இவங்க வந்து சில விஷயங்கள் மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து இதை டாப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மேனிப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU ஸ்கோர்ஸில் வந்து யூஸ்வலாக Cortex A78 ரன் ஆக வேண்டிய இடத்துல வந்து இவங்க Cortex X1ன்னு மாற்றி வந்து இவங்க பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷனை கண்டுபிடிச்சி இப்போ பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 and 9 Proவை பேன் பண்ணிட்டதாக தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து வந்து OnePlus உடைய 9 சீரீஸ் வந்து அவங்க பெஞ்ச் மார்க்கில் காட்டின அளவுக்கு ரியல் லைஃப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் யூசர்ஸ் உடைய ஒப்பீனியனும். ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus 9 சீரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது தவறாமல் கமெண்ட்டில் கேட்குறீங்க. OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி வந்து எண்ட் ஆஃப் ஜூலை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த லான்ச் டேட்டோட அமேசானில் இதுக்கான டீசர் பேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு வந்து MediaTek Dimensity 1200 AI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக MediaTek Dimensity 1200 ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Max எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க அடிஷ்னலாக AI அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சிப் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் டைமில் இவங்க லான்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன கஸ்டமைசேஷன் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ OnePlus Nord 2 MediaTek சிப் செட்டில் ஜூலை 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் மேப்பில் டைம்லைன் ஃபீச்சரில் என்ன புது மெனு கொண்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுகன். கங்க்ராச்சுலேஷன் சுகன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.